அது இழுத்துட்டு ஓடே போயிடுச்சு. இங்கே தான் இருக்க போகிறான். நான் மட்டும்தான் இப்போ உள்ளே போகிறேன். தெரில, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அதை பார்த்ததுலேருந்து ஒரு மாதிரியாகவே இருக்குது. ரொம்ப இருக்கு. ஏய் யாரே? ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு மிஸ்டர் ஸ்கேரி. ரொம்ப நாள் கழித்து நம்ம சேனலில் வந்து ஒரு பேய் வீடியோ. எதுக்காக இவ்வளோ நேரம் வந்து வீடியோ வரலன்னா, இப்போ வந்து ரீசெண்டாக வந்து ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி மேரேஜ் நடந்துருச்சு. ஸோ அதனால் அந்த மேரேஜ் அப்படி இப்படின்றதால நான் எதுவுமே என்னால் வீடியோவும் போட முடியல. அப்புறமா சில பர்சனல் ப்ராப்ளத்தாலேயும் என்னால் வீடியோ போட முடியல. மேரேஜுக்கு ஏன் ப்ரோ சொல்லலை அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. ஏன்னா ஒரு 1 வீக் ஒரு 10 டேஸ்க்குள்ளே அந்த மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி மேரேஜ் ஆனதால் நான் யாருக்குமே என்னால் சொல்ல முடியல. ஸோ நான் அதை பற்றி தனியாக பேசுகிறேன். இப்போ எதுக்கு எங்கே நிற்கிறோன்னா, ஸோ கொஞ்ச நாளாக பேய் வீடியோவே போட வேணாம், கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம், ஏன்னா மேரேஜ் ஆகிடுச்சு, வீட்லேயுமே இப்போலாம் வேணாம், வெளில எங்கேயும் போகாத அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கினேன். இப்போது வந்து சடனாக எதுக்கு இந்த பேய் வீடியோனா, பேய் வீடியோவாக என்னென்னு எனக்கு தெரியாது. சந்தோஷம் வந்துட்டு இப்போ கேமரா ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கேன். அவன் தான் கால் பண்ண உடனே என்னடான்னு கேட்டதொடனே, இல்லைடா நான் அது மாதிரி வெளில வந்தேன், அவன் நாய் ஒரு டாக் வளர்த்துட்ருக்கான். ஸோ அந்த கூப்பிட்டு வெளியே வந்திருக்கான். வெளியே வந்தவொடனே இது இந்த இடம் தான் அவன் வீடு, இது இங்கே ஒரு மரம் இருக்குது, இந்த மரத்தாண்ட தான் அந்த சம்பவம் நடந்திருக்கு. அவன் வந்தவுடனே ஏதோ ஒரு உருவம் மாதிரி பெருசாக தெரிஞ்சிச்சுரா. நான் அதை பார்க்கலான்னு ட்ரை பண்ணேன். அது என்னவோ எனக்கு ரொம்ப பயமாகிடுச்சு, அதுக்கிட்ட என்னால் போக முடியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டான். அதை பார்த்து பயந்து அவன் கூப்பிட்டு வந்த அந்த நாயுமே பயந்து ஓடிட்டுருக்கு. அப்புறமா சரி இப்போ அது குலைக்கிறது கூட அதுதான் வீட்டில் கட்டி போட்டிருக்கேன். சரி அது கூட்டு வாடா அப்படின்னு சொல்லியிருப்பேன். சரி அது வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நம்ம என்னவோ அதை துன்புறுத்துகிற மாதிரி ஒரு சில கூட்டம் வந்து கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால் அதை வந்து வீட்டிலே கட்டி போட்டுட்டு அவனை மட்டும்தான் அங்கே கூப்பிட்டு வந்திருக்கேன். பார்ப்போம், அவன் வாயிலே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எப்பட்றா என்னடா என்ன ஆச்சு அப்படின்றது. நான் இன்னுமே அவன்கிட்ட டீட்டெயிலாக கேட்கலாம். அவன் அப்படியே பதட்டத்தோடே பேசினான். டேய் இந்த மாதிரிடா அந்த மாதிரிடா அப்படின்ற மாதிரி பதட்டத்தோடு பேசுனதால நானுமே சரி ஓகே என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு வந்துட்டேன். பார்க்கலாம் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம், நம்ம வண்டி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆமாம், அந்த மாதிரி தான். அப்படியே அது இழுத்துட்டு ஓடே போயிடுச்சு வீட்டுக்கே. அதான் சரின்ட்டு உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணேன். அது எப்படி இருந்துச்சு ஏன்னா பார்த்தியா எப்படி? அது சடனாக பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. உடனே நான் இழுத்துட்டு ஓட ஆரம்பித்தோன்னே நான் வீட்டுக்கிட்ட கொண்டு போயிட்டு உடனே உனக்கு தான் நான் ஃபோன் பண்ணேன். சரி இப்போ அங்கே போய் பார்க்கலாமாடா? இந்த மரம் தானே? அந்த மரத்துக்கிட்ட தான். சரி போகலாமா அந்த இடத்துக்கு? இல்லை நான் வரல, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அதை பார்த்ததுலேருந்து ஒரு மாதிரியாகவே இருக்குது. ரொம்ப கையெல்லாம் நடக்குது. எனக்கே இந்த மாதிரிலாம் ஆனதே இல்லை. நீ ஏன் போய்ட்டா? பள்ளி வேறு இருக்குது. கைஸ் நைட் விஷன் வந்து நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இவன் வரமாட்டேன்றான். இப்போ நான் தான் அந்த இடத்துக்கு போய் ஆகணும். இங்கே தான் இருக்குது. ஜஸ்ட்டு என்ன நடக்குது அந்த இடத்த என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு வரேன். இங்கே தான் இருக்க போகிறான். நான் மட்டும்தான் இப்போ உள்ளே போகிறேன். தெரில மாதிரி பார்க்கலாமே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கே போகுதுன்னு தெரியல இந்த பாதை. கைஸ் இப்போ தான் யாரும் இந்த இடத்துக்கு வந்துட்டு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். காணாமே. இது
தாயத்து சீரீஸோட இடமாச்சு. ஆனால் இங்கே தனியாக போகிறது ரிஸ்க்கு. இந்த வழி எப்படி அதோட கனெக்ட் ஆச்சுன்னு தெரியலையே. தேரிக்கு யாராச்சும் இருக்கீங்களா? ஐசாங்க யாரு? கருப்பு கலரில் இருக்கு. என்னது? யாரு? நான் யாரோ அங்கே கத்துற மாதிரி இருந்துச்சு. இது தாயத்தோட இடம். நான் இங்கே வர்றதானா அவ்வளோ சேஃப் கிடையாது தனியாக. நான் ஏன்னா இந்த இடத்த வந்து கிட்டத்தட்ட 2-3 தடவை ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன் நான். எனக்கு என்னவோ அந்த இடத்த நம்ம அதை மட்டும் பார்த்துட்டு போகலாம். இந்த இடத்துக்கு எனக்கு வர்றது சுத்தமாக எனக்கு ஒரு மாதிரி. ஏய் ஏய் யாரு? கா 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 யார்? யாரு? நில்லு, யாருன்னு கேட்குறல்ல. ஏன் போற? நில்லு. யாருன்னு தெரியல. அந்த மரத்துக்கிட்ட தான் ஓடுது. அந்த மரத்துக்கிட்ட தான் ஓடுது. இங்கே தான் எங்கேயோ வந்துச்சு அது. இங்கே தான் இப்போ. ஆனால் நான் தாயத்து சீரீஸ் கிட்ட இந்த இடம்னாவே எனக்கு ரொம்ப பயமாக தான் இருக்குது. என் நடக்கக்கூடாத நிறைய விஷயம் நடந்துன்னு இருக்குது. அவங்க சவுண்டு கேட்டுச்சு. அங்கே பாருங்க. அப்படியே ஃபாலோ பண்ணி போகலாம். அது எங்கே போகுதுன்னு தெரில. நம்ம சத்தம் போட்டாலே அது எங்கன்னா போயிடுது. லைட்டெல்லாம் நான் ஆஃப் பண்ணிடுறேன். லைட் ஆஃப் பண்ணிடுறேன். ஐயோ பளிச்சு. நம்ம பேச வேணாம், எதுவுமே பேச வேணாம். நம்ம குரலை கேட்டாலே அது நிற்க மாட்டேங்குது. அது எங்கே போகுது? மறைஞ்சிச்சு, மறைஞ்சிருச்சு. போகுது. என் கண்ணுக்கு தெரியுதானா உங்களுக்கு தெரியுதானான்னு தெரியல. பாருங்க, போகுது 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 போகுது.
இது சீரியஸாலும் பார்க்கலாம். ஏய் எங்கே போகிற உனக்கு? ஏய் என்ன வேணும் உனக்கு? என்ன வேணும்னு சொல்லு. என்ன வேணும்னு சொல்லு. என்ன வேணும் உனக்கு? சொல்லு என்ன வேணும்? அக்கா நீங்கள் யாருக்கா? அக்காவா இல்லை யாரு? அக்கா யாருன்னு கேட்குறேன்ல. உங்களுக்கு என்ன வேணும்? ஒய்யோவா எதுக்கு இப்போ எதுக்கு கோவப்படுறீங்க? என்ன வேணும்னு சொல்லுங்கள். நீங்கள் எப்படி இறந்தீங்க? இல்லை நீங்கள் பேய் தானா இல்லை வேறு யாருனாவா நீங்கள்? என்ன சொல்ல முடியுமா? நான் லைட்டு போட்டால் அது மறைஞ்சிருது. உங்களுக்கு என்ன வேணும்? என்ன வேணும்னு கேட்குறல்ல. நான் தெரியறேன் நான் தெரியல. இப்போ உங்களுக்கு நான் லைட்டு ஆன் பண்ணனா அது எங்கன்னா போயிடுதானா? நான் தொடக்கூடிய தூரத்தில் தான் இருக்காது. நல்லா எனக்கு தெரியுது. என் கண்ணுக்கு நல்லா தெரியுதாண்ணா? உங்களுக்கு கேமராவில் தெரியுதான்னு எனக்கு தெரில. அங்கே தான் இருக்கு. உனக்கு என்ன வேணும்னு சொன்னால் தானே நான் உனக்கு எதனா ஹெல்ப் பண்ண முடியும். என்ன வேணும்னு சொல்லு. என்ன வேணும் கேட்குறல்ல. அது அங்கே போயிட்டு இருக்கு. அதாங்க போயின்னு இருக்கு பாருங்க. ஐயோ தெரிக்க யாரா இருக்கும்? சைக்கோ தாய்வலிங்களா இருப்பாங்களா? என்னன்னு எனக்கு ஒன்றும் சுத்தமாக புரியல. தனியாக இருக்கிறேன், அதனால பார்க்குறேன். லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிடுறேன் கைஸ். என்னால் உங்களுக்கு கிளியராக அந்த இடத்த பாருங்க அங்கே போகுது. அது அந்த மரத்துக்கிட்ட தான் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த மரத்தாண்ட தான் அவ்வளோதான் மறைஞ்சிருச்சு கைஸ்.
கைஸ் அந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். அது இங்கே தான் வந்து மறைஞ்சிருச்சு, அது எங்கேயோ தெரிக்க. அதாவது இந்த ஈச்ச மரத்தில் தான் இங்கே தான் வந்து கரெக்டாக மறைஞ்சிருது. இங்கே வருது, நம்ம அந்த தாயத்து சீரீஸ் கிட்ட போகுது. ஆனால் அது யார் என்னன்னு எனக்கு கரெக்டாக அது என்னன்னு எனக்கு என்னால் சொல்ல முடியல கைஸ். அது வேறு யாராவது ஆளுங்களா இல்லை பேய் தானான்றது எனக்கு தெரில. ஆனால் பயமாக இருக்குது, அது கிட்டே போகிறதுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது, ஆக்ரோஷமாக இருக்குது. அது வீடியோ முடிச்சுக்கிறேன். தெரில, உங்களுக்கு ஏதாச்சும் ப்ரோ இதுதான் அதுதான் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு விஷயம் இருந்து பேசுகிறேன். இன்னொரு விஷயம் கைஸ், ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கான் ஆலில் போட்டுக்குங்க. நம்ம இனிமேல் பேய் வீடியோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கண்டினியூவாக கொடுக்க நான் ட்ரை பண்ணுறேன். ஒவ்வொரு தடவையும் நான் இதான் சொல்கிறேன், ஆனால் டிலே ஆகிடுது. ஒவ்வொரு பிரச்சனையாக வந்துகிட்டே இருக்குதுங்க கைஸ். ஸோ அதனால தான் என்னால் வீடியோவும் கண்டினியூவாக கொடுக்க முடியல. தெரில எனக்கு இந்த வீடியோ எப்படி வந்திருக்குன்றது எனக்கு சத்தியமாக தெரில. ஏன்னா இருட்டாகவே இருந்திருக்கும். ஆனால் லைட் வெளிச்சத்தில் அது அந்த உருவம் எனக்கு கேப்சர் ஆக மாட்டேங்குது, இல்லை தப்பிச்சு ஓடிடுது. ஸோ லைட் ஆஃப் பண்ணால் எனக்கு கிளியராக எனக்கு தெரிஞ்சிச்சு. உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுன்றது எனக்கு தெரில. அதுவும் உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சுன்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஏதாச்சும் ஒரு பயங்கரமான வீடியோவில் மீட் பண்ணுறவங்கள